இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படின்ற சாப்டரை நீங்க பார்க்க போறோம். பிதாவாகிய தேவன் வனாந்தரத்தில் மோசையிடம் கட்டும்படி சொன்ன ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு சிக்கலாம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனம் வாசிக்கலாம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. ஆமென். அதில் எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி, அப்ப நான் காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியும் அப்ப ப்ளூ பிரிண்ட் ஆண்டவரே என்ன பண்றாரு, எடுத்து கொடுக்குறாரு. அதை கொடுத்து நீங்க இப்படிதான் கட்டணும், இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்டவரே என்ன பண்றாரு, பிளான் பண்ணி என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. இப்ப அதை தான் என்ன பண்ண போறாங்க, கீழே கூடாரமா என்ன பண்ண போறாங்க, கட்ட போறாங்க. அது செய்ய வேண்டிய விதம் எந்தெந்த பொருள்னா 25ஆம் அதிகாரம் 40வது வசனம் இங்க சொல்றாரு. ஆமென். மோசே மலையில் இருக்கும்போது ஆண்டவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப மலை விட்டு வந்துட்டாரு. இப்ப சொல்றாங்க, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையா இரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன மாதிரி காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரம் எந்தெந்த பொருள் எப்படி இருக்கணும், அவற்றை எப்படி பராமரிக்கணும், அவற்றை யாரெல்லாம் கையாள வேண்டும் என்ற விவரங்கள் யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் முதல் 40ஆம் அதிகாரம் வரை இது எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கு, தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க வாசித்து அறிந்து கொள்ளலாம். சரி, 39:43 மோசே அந்த வேலைகள் எல்லாம் பார்த்தான், கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப ஆண்டவர் கொடுத்த அந்த பிளானை அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தெளிவா செய்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரி, ஆசரிப்பு கூடாரம் இஸ்ரவேலரின் மத்தியில் தயாரா இருந்தது. இப்ப நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள். ஆமா, இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள். அப்படின்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நடுவுல வச்சு சுற்றிலும் அந்த பிதாக்கள் 12 கோத்திரத்தார் எல்லாரும் என்ன பண்றாங்க, அவங்கவுங்க கோத்திரத்தின் பிரகாரம் சுற்றிலும் 4 திசைகளிலும் கூடாரங்களை அமைத்து அவங்க குடியிருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆசரிப்பு கூடாரத்தை தள்ளிதான் என்ன பண்றாங்க, குடியிருக்கிறாங்க. சரி, இஸ்ரவேல் 12 கோத்திரத்தார் அனைவரும் தங்களுடைய கூடாரத்தை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று 4 பக்கமும் அமைந்து பாளையம் இறங்கினார்கள். பாளையம் அப்படின்னா என்னது, வெறும் மண்மேடுகளா ஒரே பிளைனா என்ன பண்ணும், பிளைனா இருக்கும். அந்த மாதிரி இடத்துலதான் என்னது பாளையம் இறங்கினார்கள். அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் கூடாரம் போட்டு தங்கி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஆசரிப்பு கூடாரம் எதை குறிக்கிறது, அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையில உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையா இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். ஆமா, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையா இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். அப்படின்னா பரலோகத்தில் உள்ள ஆராதனைக்கு அந்த சாயலுக்கு ஒப்பாய் இந்த இடம் என்ன பண்ணிருக்கா, ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. எது, இந்த ஆசரிப்பு கூடாரம். சரி, நாம் காணும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பரலோகத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு நிழலாக என்ன பண்ணுது, காட்டுகிறது. இப்ப பழைய ஏற்பாடு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ஒரு நிழல். புதிய ஏற்பாடு பொருளாக என்ன பண்ணுது, இருக்கிறது. அப்ப புதிய ஏற்பாட்டுல அங்க சொல்லும் போது என்னவா சொல்றாங்க, இந்த பழைய ஏற்பாட்டு இந்த ஆசரிப்பு கூடாரம்
பரலோகத்தின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வெவ்வேறு பாகங்கள் இருக்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வெவ்வேறு பாகங்கள். அது எதுக்கு அடையாளமாக இருக்கு, எதோடைய சாயலா இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, நம்ம அதை குறித்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சரி, வெளிப்புற மதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, சமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 9 முதல் 18 வரைக்கும் நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, அதோடைய நீளம், அகலம், முழம், அதோடைய சொங்கு திரை அதெல்லாம் எப்படி அமைக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, அதை நம்ம இப்ப சுருக்கமா பார்க்கலாம். வெளிப்புற மதில் வாசிக்க வேண்டாம். வெளிப்புற மதில் கட்டுவதை பற்றி விரிவான விளக்கம் என்ன பண்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆசரிப்பு கூடாரத்தின் அளவுகளை நம்ம கவனிக்கும் போது வடப்பக்கம் 100 முழம், அதாவது ஒரு முழம் 1.5 அடி கணக்கு. அப்ப 100 முழம் அப்படின்னு சொன்னா 150 அடி என்னது கணக்கு. அப்ப வடப்புறம் 100 முழமும், தெற்கு பக்கம் 100 முழமும் அது 150 அடியும், கிழக்கு பக்கம் 50 முழமும் 75 அடியும், மேற்கு பக்கம் 50 முழம் 75 அடியும். மொத்தம் என்ன பண்ணுது, 4 பக்கமும் என்ன பண்றது அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, வடக்கு தெற்கு 2 சைடு எவ்வளவு நீளங்க, 100 முழம். கிழக்கு மேற்குக்கு எவ்வளவு முழம் இருக்கு, 50 முழம், அதாவது 75 அடி. ஓகேங்களா? அப்ப இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் சுவர் தொங்கும் திரையினால் ஆனவை. அந்த தூணெல்லாம் ஊன வச்சு என்ன பண்றாங்க, தொங்கு திரைகளால் என்ன பண்றாங்க எல்லாத்தையும் கட்டுறாங்க. சரி, திரைகள் ஒவ்வொரு 5 முழ இடைவேளையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தூண்களில் தொங்கிவிடப்பட்டிருக்கு. இந்த 4 பக்கங்களிலும் மொத்தமாக 60 தூண்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 4 பக்கங்களுக்கு மொத்தம் எத்தனை தூண் பயன்படுத்திருக்கு, 60 தூண்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, இந்த சுற்று தொங்கு திரையின் உயரம் மொத்தம் 5 முழமும், அதாவது 7 அடி. 5 முழம்னா என்னது, 7 அடி. ஏன் 7 அடி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனுஷன் சராசரியா எவ்வளவு அடி இருப்பான், 5.5 இருந்து 6 அடி வரைக்கும் என்ன பண்றீங்களா இருக்கலாம். அப்ப என்ன பண்றீங்களா 6 அடி கூட என்ன பண்றீங்களா இருந்திருக்கலாம். ஆனா இவங்க 7 அடி முழம் வச்சதுனால, 7 அடி வச்சதுனால ஒரு மனுஷன் அந்த திரையிலிருந்து உள்ள என்ன பண்ணக்கூடாது, எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு என்ன பண்றாங்க 5 முழம், அதாவது 7 அடி உயரத்துல என்ன பண்றாங்க அந்த தொங்கு திரைகளை வச்சிருக்கிறாங்க. எப்படி எட்டி பார்த்தாலும் அவங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி என்ன பண்றாங்க வச்சிருக்கிறாங்க. சரி, ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல், அதாவது கிழக்கு பக்கத்துல மாத்திரம் அந்த வாசல் என்ன பண்றது வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, அது எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா 20 முழம், அதாவது 30 அடி இளநூல் மற்றும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு சிவப்பு நூலாலும் சித்திர தையில் வேலையாய் செய்யப்பட்டிருந்தது. இத யாத்திராகமம் 27:16 நீங்க அதை வாசித்து பார்த்துக் கொள்ளலாம். சரி, இவை அனைத்தும் எதோடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னு சொன்னா, பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு நிழலாய் என்ன பண்ணுது இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து வெளியே சிறிது தொலைவில் பாளையம் இருந்த இஸ்ரேலர், இவங்க யாரை குறிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கவனிங்க, ஆசரிப்பு கூடாரம் சென்றா இருக்கு, சுத்தியில யாரு இருக்கிறாங்க, இஸ்ரேலர்கள் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. இந்த இஸ்ரேலர்கள் யாருக்கு சமமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, உலக ஜனங்களுக்கு சமமா என்ன பண்றாங்க இருக்கிறார்கள். சரி, இஸ்ரேலருக்கு ஆசரிப்பு கூடாரத்தின் உயரமான மதில் 7 அடி, அதாவது அது அவநம்பிக்கைக்குரியதாய் அடையாளமா இருக்கிறது. அதாவது இந்த உலகத்தில் உள்ளவங்களுக்கு அந்த மதில் எப்படி இருக்குது, அவநம்பிக்கையா என்ன பண்ணுதா இருக்கிறதா சொல்றாங்க. சரி, 1 Corinthians 2:14 நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிகளை ஏற்றுக்கொள்ளான். ஜென்ம சுபாவமுடைய மனுஷனும் தேவனுடைய ஆவிகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். அதாவது இப்ப ஜென்ம சுபாவம், நம்ம எல்லாம் என்ன சுபாவத்துல இருக்கிறோம், ஜென்ம சுபாவத்துல இருக்கிறோம். அப்ப நாம என்ன பண்ண மாட்டோம், ஆவிக்குரியவைகளை நம்ம என்ன பண்ண மாட்டோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதனால இந்த உலக ஜனங்களா இருக்கிற, அதாவது இந்த இஸ்ரேலர்கள் கூடாரம் போட்டு தூரமா தங்கி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த மதில் அவங்களுக்கு எப்படி இருக்குது, அது ஏற்றுக்கொள்ளக்கூடாத மதிலாக என்ன பண்ணதா இருக்கிறது. அப்ப ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்க முயற்சிக்கும் ஒருவர் அதன் கிழக்கு பக்கத்தில் உள்ள வாசலுக்குள் வர வேண்டும். ஒருத்தவங்க இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா முதல்ல எங்க நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிழக்கு பக்கத்தில் உள்ள
அந்த வாசல் வழியா தான் என்ன பண்ணணும், பிரவேசிக்க வேண்டும். ஒருவேளை மேற்கு பக்கத்துல குடியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எதை நோக்கி பயணிச்சு வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா கிழக்கு நோக்கி பயணிச்சு வந்துதான் அந்த வாசலுக்குள்ள என்ன பண்ணணும், பிரவேசிக்கணும். தெற்கு வடக்கு உள்ளவங்க எங்க இருந்தாலும் அவங்களும் எங்க வரணும், அந்த என்ட்ரன்ஸ்குள்ள உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும், பிரயாசப்படணும். உலக மக்கள் ஆகிய நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட நிலைமையில இருந்து நம்ம என்ன பண்ணணும், உள்ளே நுழைவதற்கு நம்ம என்ன பண்ணணும், பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப யோவான் 10:9 மற்றும் யோவான் 14:6 அதுல நான் வாசல், என் வழியாய் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால், உள்ள பிரவேசிக்கிறானா அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ள நெருங்கணும் அப்படின்னு சொன்னா அவன் எங்க இருந்தாலும் கிழக்கு பக்கமா உள்ள அந்த வாசலுக்குள்ள அவன் என்ன பண்ணணும், நுழைய வேண்டும், வரணும். வந்தாதான் அவன் என்ன பண்ண ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியும். சரி, ஆச்சரிப்பு கூடாரத்துக்கு நுழைய பயன்படும் வாசல் அல்லது கதவு அல்லது வழி, அதுக்கு 3 விதமா சொல்லலாம். வாசல் சொல்லலாம், கதவுன்னு சொல்லலாம், அல்லது வழின்னு சொல்லலாம். அவருடைய வழியில நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கதான் அந்த ஆச்சரிப்பு கூடாரத்துக்குள்ள என்ட்ரன்ஸ்குள்ள என்ன பண்ண முடியும், நுழைய முடியும். சரி, அப்ப அந்த மெல்லிய வெள்ளை பஞ்சு நூல் தொங்கு திரை எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா பரிசுத்தமும் கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கும் நீதியையும் என்ன பண்றது, வாசல் திரையில் உள்ள பல்வேறு நிறங்களில் உள்ள நூல்கள் இயேசு கிறிஸ்துவின் குணலட்சணங்களையும் என்ன பண்ணுதா குறிக்கிறது. இதுல குறிப்பா அந்த வெள்ளை கலர் என்ன பண்ணுதுன்னா தேவனுடைய பரிசுத்தையும் அவருடைய நீதியையும் என்ன பண்ணுது, குறிக்கிறது. மீதி உள்ள கலர்லாம் என்ன குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரத்தாம்பரம், இது இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கும் பொருளை தந்து உலக ரட்சகரான ராஜரீக வாக்கு தத்தத்தை குறிக்கிறது, ரத்தாம்பர கலர். சரி, அடுத்தது சிவப்பு, ரத்தாம்பரமும் நீலமும் கலந்த கலவை, அதாவது பர்ஃபியூம் கலர்னு சொல்லி சொல்றாங்க. இது இயேசுவின் தகுதியை காட்டுகிறது. அது அவர் ராஜாதி ராஜாவாக இருப்பதையும் இதற்கு தகுதி பெற்றதையும் என்ன பண்ணுது, காட்டுகிறது. சரி, ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் வழியால் உள்ளே என்ன பண்ணலாம், பிரவேசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 40:29 பாத்தீங்க அப்படின்னா உள்ள நுழையும் போது அங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா வெண்கல பலிபீடம் என்ன வச்சிருக்காங்க, ஆச்சரிப்பு கூடாரத்துக்கு உள்ள ஃபர்ஸ்ட் நுழையும் போது என்ட்ரன்ஸ்ல என்ன வச்சிருக்காங்க, வெண்கல பலிபீடம். இந்த பலிபீடம் பாத்தீங்க அப்படின்னா இதோட முழு விவரம் மற்றும் செய்முறை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரைக்கும் என்ன பண்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க வாசித்து அவற்றின் நீளம் 7 அடியும் அகலம் 7 அடியும் உயரம் 4 அடியும் என்ன பண்றது கொண்டிருக்கிறது. இவற்றில் தொடர்ந்து பலிகள் எரிந்து கொண்டே இருக்கும். அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் உள்ள போகும்போது அவன் என்ன பண்ணணும், பலிகளை என்ன பண்ணணும், எரிக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இந்த பலிபீடம் எதற்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த பலிபீடம் என்றைக்கு மாற்ற முடியாத இயேசுவின் ஈடு பலியை காட்டுகிறது. அதான் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் நமக்காக என்ன பண்றாரு, மீட்டார். சரி, ஓகே, அதுதான் மீட்கும் பொருளாக என்ன பண்றது, ஈடு பலியை காண்பிக்கிறது அந்த வெண்கல பலிபீடம். 2ஆம் அதிகாரம் 5-6 நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்கு சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இந்த வெண்கல பலிபீடத்தை கடந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னேறி செல்லும் போது அது என்ன பண்ணுது, அதை பார்த்துட்டு என்ன பண்ணணும், போகணும். சரி, இப்போ ஆச்சரிப்பு கூடாரத்து என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்ச உடனே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம், வெண்கல பலிபீடம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இது எதற்கு ஒப்பா இருக்கிறது, இயேசுவின் ஈடு பலிக்கு ஒப்பா இருக்கிறது. சரி, அடுத்தது அந்த வெண்கலத்தை பலிபீடத்தை தாண்டினவொடனே அடுத்தது என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணீர் தொட்டியை வைக்கிறாங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதங்களையும் உண்டாக்கி அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வாய்ப்பாயாக ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். ஆமென். பாருங்க, ஆரோனும் அவருடைய குமாரரும் யாரு அப்படின்னு சொன்னா இந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணணுமா, உள்ள போனவொடனே என்ன பண்ணணுமா, கைகளையும் கால்களையும் என்ன பண்ணணுமா, கழுவ கடவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப
அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது கர்த்தர் அவர்கள் சாகாதபடிக்கு தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். இது தலைமுறை தோறும் அவனுக்கும் அவன் சந்ததியாருக்கும் நித்திய கட்டளையா இருக்கிறது. பாருங்க, அப்ப அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நுழையணும் அப்படின்னா ஏதோ சாதாரண விஷயம் அல்ல. அவ்வளவு பயபக்தியோட என்ன பண்ணணும், ஒரு ஆசாரியின் உள்ள நுழையணும். உள்ள நுழைஞ்சு தகன பலிபீடத்தை பார்த்துட்டு அடுத்தது எங்க போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தொட்டிக்குள்ள போயிட்டு என்ன பண்ணணும், தங்கள் கைகளையும் கால்களையும் என்ன பண்ணணும், கழுவி கொண்டு சுத்தமா என்ன பண்ணணுமா உள்ள நுழையணும். செய்ய தவறினால் அவர்கள் என்ன பண்றது, சாவது நிச்சயம் அப்படின்னு சொல்லி. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன, இது எதை உணர்த்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா வெண்கல தொட்டி வேதாகமத்திற்கும் தண்ணீர் தேவனுடைய வசனத்திற்கும் அடையாளமாக உள்ளது. அதாவது போக முடியும். அப்ப இது ரெண்டும் செய்யாம நம்ம உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா நம்ம சாவது நிச்சயம். சரி, ஓகே. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் அடிக்கடி கழுவும் போது நமக்குள்ள இருக்கிற பாவம் என்ன பண்ணுமா, எல்லாம் நம்மளை விட்டு விலகி போவோம். உதாரணமாக குடிப்பழக்கம் விட்டுறது, புகைப்பிடித்தல், சூதாட்டம், கெட்ட வார்த்தை பேசுறது, உலக பிரகாரமான சினிமா, உலக பிரகாரமான விருந்துகள் போன்றவற்றை விலகி பரலோக பாதையை பின்பற்றுதல் நடைபெறுகிறது. அதாவது இந்த வெண்கல பலிபீடமும் வெண்கல தொட்டியும் இருக்கும் இடம் பிரகாரமாகும். அதாவது இந்த என்ட்ரன்ஸ்ல இதெல்லாம் இருக்கு. ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ள உள்ள என்ட்ராகும் போது, அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது, வசனங்களை அதிகமா அறிந்து கொள்ளும் போது தண்ணீரை கழுவுற மாதிரி என்ன பண்றான், தன்னுடைய உடலை தன்னுடைய மனதை என்ன பண்றான், சுத்தப்படுத்திக் கொள்ளுகிறான். பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு வழியை என்ன பண்ணி கொள்ளுகிறான், ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. சரி, அப்ப இந்த பிரகாரம் அப்படின்னு சொன்னா இந்த பிரகாரம் எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவ வளர்ச்சியின் முதல் படியை காட்டுகிறது, அழைக்கப்பட்ட நிலைமையை காட்டுகிறது. மத்திய 22ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாத்தீங்க அப்படின்னா இவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் விசுவாசிகள் இந்த வெண்கல பலிபீடமும் வெண்கல தொட்டியும் இயேசுவின் ஈடுபலியையும் அதன் மேல் வைக்கும் விசுவாசத்தையும் வேதாகமத்தை படித்து அறிந்து கொள்ளுதலை காட்டுகிறது. அதாவது இந்த முதல் பிரகாரத்துல யார் வரைக்கும் அனுமதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா லேவியர்கள் மட்டும்தான் என்ன பண்றாங்க, அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த லேவியர்கள் யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்கன்னா விசுவாசிகளுக்கு அடையாளமாக என்ன பண்றாங்க, இருக்கிறார்கள். அப்ப விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளா இருக்கிற, ஞானஸ்தானம் பெற்று விசுவாசிகளா இருக்கிற, பரிசுத்த ஆவியை பெற்று விசுவாசிகளா இருக்கிற நாம எந்த இடத்துலதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரகாரத்துக்குள்ள நுழைஞ்சுதான் நம்ம என்ன பண்றோம், இருக்கிறோம். நம்ம இன்னும் அதுக்கு அந்தாண்ட இன்னும் 2 ஸ்டேஜ் இருக்கு. அது நம்ம என்ன பண்ண முடியாது, போக முடியாது. போகணும் அப்படின்னா அதுக்கு சில தகுதிகள் எல்லாம் பைபிள் நமக்கு என்ன பண்றது, கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த 2 ஸ்டேஜ் என்னது, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாரு போக முடியும்னா ஆரோனுடைய குமாரர்கள் என்ன பண்ண முடியும், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆரோன் மட்டும் என்ன பண்ண முடியும், போக முடியும். இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம லேவியர்களுக்கு ஈக்குவலா என்ன பண்றோம், இருக்கிறோம். அதனால நம்ம பிரகாரத்துக்குள்ள மட்டும் தான் நம்ம நுழைஞ்சிருக்கிறோம். இப்ப அடுத்து இன்னும் 2 ஸ்டேஜுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி போகணும், அதற்கு நிறைய நமக்கு என்ன பண்றது, வழிகள், தகுதிகள் நிறைய பைபிள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கவனமா கவனிப்போம். அழைக்கப்பட்ட நிலைமை, அடுத்தது தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை. அப்ப இந்த நிலை இயேசுவை பின்பற்றுகிற நிலை. இவர்கள் தங்கள் யோசனைகள், சித்தங்கள் எல்லாமே கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து தன்னைத்தான் வெறுத்தலாகும். அதாவது இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும்னாலே ஒரு விசுவாசி முதல்ல என்ன பண்ணணுமா, தன்னைத்தானே வெறுத்து இயேசு இடத்துல தன்னை ஒப்பு கொடுத்து, எப்ப ஞானஸ்தானம் பெற்ற ஒரு மனிதன் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த இடத்துக்கு போறானோ அப்பயே அவன் என்ன பண்றான், 2வது ஸ்டேஜுக்கு கடந்து போகிறதா என்ன பண்ணுங்க வேதம் சொல்லுகிறது. அப்படி போறவங்க தன்னைத்தானே என்ன பண்ணுவாங்களா, வெறுப்பார்கள். வசனம் சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி, விருப்பம் இருந்தா என்ன பண்ணலாம், பின்பற்ற போகலாம். விருப்பம் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம், அழைக்கப்பட்ட நிலைமையிலே என்ன பண்ணலாம், இருக்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, போக முடியாது. சரி, மத்திய 16:24 நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லி மத்தியில நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அப்ப தன்னை முழுவதும் உடன்படிக்கையின் மூலம் தேவனுக்கு சேவை செய்ய ஒப்பு கொடுக்கப்படுறவர்கள் யாரு, இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிறவர்கள். ஆமென். முதல்ல அழைக்கப்பட்ட நிலைமைக்கு வந்தாச்சு, பிரகாரத்துக்குள்ள நுழைஞ்சாச்சு. இப்ப பலிபீடத்தை பார்த்தாச்சு, அடுத்தது தண்ணீர் தொட்டில கனிவாச்சு. இப்ப நம்ம அடுத்து எங்க போனோம், அழைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை, அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், போகணும். சரி,
இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்ல வேண்டுமானால் முதலாம் திரையை கடந்துதான் என்ன பண்ண வேண்டும், செல்ல வேண்டும். அதாவது பிரகாரத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஒரு திரையை வச்சிருக்கிறாங்க. அடுத்தது பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நடுவுல ஒரு திரையை என்ன பண்ணிருக்காங்க, வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த திரையை கடந்துதான் பரிசுத்த ஸ்தலத்திற்கு என்ன பண்ணணும், போகணும். சரி, இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகம் 26:36 பாத்தீங்க அப்படின்னா, இளநீல நூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலுமாகிய இவற்றால் சித்திர தையல் வேலையான ஒரு தொங்கு திரையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி, ஆமென், கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி, அதாவது பிரகாரத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் சென்ற ஒரு திரையை என்ன பண்றாங்க, அமைக்கிறாங்க. சரி, பரிசுத்த ஸ்தலத்துக்கு நுழையும் வாசல், அதாவது ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலை போல இந்த திரை லேவியர்கள் உள்ளே நுழையக்கூடாது. லேவியர்கள் என்ன பண்ணக்கூடாது, நுழையக்கூடாது. ஏன்னா லேவியர்களுக்கு அதோட என்ன பண்றது, பிரகாரத்தை வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதோட அவங்க இருந்துக்குவாங்க. சரி, இதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் விசுவாசிகள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு நுழைய முடியாது. ஆசாரியர்களாக முன்னேறின கிறிஸ்துவை பின்பற்றி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமே போக முடியும். பாத்தீங்களா, நம்ம விசுவாசிகளாவே நான் இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம பிரகாரத்துக்குள்ளதான் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். ஆனா ஆசாரியர்களாக முன்னேறி கிறிஸ்துவை பின்பற்ற தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன பண்ண முடியும், போக முடியும். அப்ப இது என்ன காட்டுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விசுவாசிகள் பின்பற்றுகிறவர்களாக மாறுவதை, அதாவது பலியின் உடன்படிக்கையின் மூலம் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறுவதை காட்டுகிறது. சங்கீதம் 50:5 பார்த்தோம் அப்படின்னா, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் அப்படின்னு சொல்லி இங்க பாக்குறோம். அப்ப பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்ன பண்ணாங்க, பலி, என்ன பலி கொடுக்கிறோம். ஞானஸ்நானம் எப்ப பெற்றோமோ அப்பயே நம்ம என்ன பண்ணோம், பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். அப்ப ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் நாம திரும்ப என்ன பண்றது இல்ல, அந்த ஞானஸ்நானம் எடுக்கும்போது இருந்த பயம், தெளிவு, அது நமக்கு என்ன பண்றது இல்ல, தொடர்ந்து நம்மோட வருவது இல்லை. சரி, ரகசியமான பலியின் உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஞானஸ்நானம் உள்ளதாக வேதாகமம் என்ன பண்ணுது, சொல்லுகிறது. சரி, சங்கீதம் 25:14 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். இந்த உடன்படிக்கை ஆண்டவர் யாருக்கு தெரியப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஆமா, அவருக்கு பயந்தவர்களுக்கு தான் என்ன பண்றாங்க, ஸ்தலத்துக்குள்ள நுழையும் போது அங்க சில அடையாளங்கள் என்ன பண்றாங்க, வச்சிருக்கிறாங்க. அங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைந்தவுடன் நாம் பார்த்தது வலது சைடுல என்ன பண்றாங்க அப்படின்னா, வடக்கு பகுதியில சமூகத்து அப்ப மேஜைகள், சமூகத்து அப்ப மேஜை, இதை குறித்த விவரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லேவியர்கமம் 24ஆம் அதிகாரம் 5-6 வாசித்தோம் அப்படின்னா, அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக, ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே செய்யப்பட வேண்டும். அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து. அப்ப இந்த சமூகத்து அப்ப மேஜை எதுல செஞ்சிருக்காங்க அப்படின்னா, சித்திம் மரத்தினால் என்ன பண்றது, செய்யப்பட்டிருக்கு. அதாவது பொன் தகட்டினால் மூடப்பட்ட மேஜை ஆகும். எல்லாம் மரத்தால செஞ்சு அது மேல என்ன பண்றாங்க, பொன் தகடு, அப்புறம் வெள்ளி, இந்த மாதிரி தகடுகளாக என்ன பண்றாங்க, மூடி இருக்கிறாங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 37:10-16 வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னா அதோடைய விவரம் அதுல இருக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த அப்பம் தேவனுடைய வேதத்திற்கு அடையாளமாக இருக்கிறது, தேவனுடைய வேதத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆவிக்குரிய ஆகாரம், அதாவது 2 வரிசை 6-6 இருக்குது இல்லையா, அப்ப 6-6 2 சேர்த்தோம்னா எப்படி இருக்கும், 6-6 அப்படி ஒன்னா போட்டோம்னா 66ன்னு சொல்லி வருது இல்லைங்களா. 66னா என்ன குறிக்கிறது, வேதாகமத்தில் உள்ள புஸ்தகங்கள் குறிக்கிறது, 66 குறிக்கிறது. அப்ப இந்த புளிப்பில்லாத அப்பம் சுத்தமான சத்தியத்தையும் 7 நாளுக்கு ஒரு முறை மாற்றப்படுவது புதிய புதிய சத்தியங்களாக தேவ பிள்ளைகள் கூடுகையில் கிடைப்பதாகும். இப்ப பாத்தீங்களா, இந்த புளிப்பில்லாத அப்பம் என்ன பண்ணுது, புளிப்பில்லாத அப்பம் சுத்தமான சத்தியத்தையும் 7 நாளுக்கு ஒரு முறை என்ன பண்ணுது, அடிக்கடி வசனத்தை, அதுக்குதான் வாரம் ஒரு முறை நம்ம என்ன பண்றோம், சபையை கூடி சபையை நடத்தி புதுசா நம்ம என்ன பண்றோம், வசனத்தை கேட்கிறோம். அல்லேலூயா. சரி, அடுத்தது பொன் விளக்கு அதுல என்ன பண்றாங்க, வச்சிருக்கிறாங்க பரிசுத்த ஸ்தலத்துல. இதை குறித்து விவரங்களை பார்த்தோம் அப்படின்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 17-24 வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சூரிய ஒளி உள்ள வராத அளவுக்கு அவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் மூடி இருக்கிறாங்க. அப்போ
உள்ள நுழைஞ்ச உடனே அந்த வெளிச்சம் தான் உள்ள எப்படி இருக்கணும் தெரியணும். அதாவது இப்ப நம்ம அந்த காலத்துல நைட்ல விளக்கு வச்சோம்னா எப்படி இருக்கும்? அப்பெல்லாம் லைட் இல்லைல்ல, இரவுல நம்ம விளக்கு வச்சோம்னா அந்த இடம் மட்டும் அப்படியே டிம்மா ஒரு மாதிரி இருக்கும். அப்ப அந்த இடத்துக்குள்ள போகும்போதே நமக்கு ஒரு பய உணர்வு என்ன பண்ணா ஏற்படும். சரி, அதனால சூரியன் வெளிச்சமே அதுல படாத மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, வச்சிருக்கிறாங்க. 7 அகல் விளக்கு விசித்திரமான முறையில் அதில் வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. வினோதமான கலைநயத்துடன் வாதுமை கொட்டைக்கு ஒப்பான மொக்குகளுடன் ஒரு பழம் ஒரு பூ என்ற ரீதியில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எரிகிற பொன் குத்து விளக்குகளுக்கு பிரதான ஆசாரியன் தாமே எண்ணெய் வார்த்து திரி கத்திரித்து பராமரிக்க வேண்டும். இந்த ஆசாரியன் என்ன பண்ணுமா, அந்த குத்து விளக்க டெய்லி என்ன பண்ணும், எண்ணெய் ஊற்றி திரிய வச்சு என்ன பண்ணணும், அந்த வெளிச்சம் குறையாதபடிக்கு முழு கவனமா அதை என்ன பண்ணணும், பராமரிக்கணும். இதோடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற இந்த பொன் குத்து விளக்கு, அதாவது அதன் வெளிச்சம் பரிசுத்தமான நிலையில் அல்லது அர்ப்பணிக்கப்பட்ட நிலையில் போதகரை பின்பற்றுகிறவராக தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையில் இருக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கு விசேஷமானதாக இருப்பதை அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறுகிறார். அதாவது இந்த பொன் குத்து விளக்கு பரிசுத்தமான நிலையில் அல்லது அர்ப்பணிக்கப்பட்ட நிலையில ஒரு கிறிஸ்தவனுக்கு போதகரை பின்பற்றுகிறவனாக, அதாவது ஒரு போதகர் நல்ல நிலைமையில கரெக்டா இருந்தாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம், பின்பற்றலாம். அவருடைய காரியங்கள் வேதத்தில் உள்ள அவங்களுடைய காரியங்கள், அவங்க நடவடிக்கைகள் எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணலாம், பின்பற்றலாம். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு இவங்க என்ன பண்ணலாம், போக அவர் கிறிஸ்தவனுக்கு விசேஷிதமானதாக என்ன பண்ணுது இருக்கிறதுன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன பண்றாரு சொல்றாரு. 1 பேதுரு 2:9 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்களோ உங்களை அந்தகாரத்தை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்ப இந்த அகல்களில் உள்ள எண்ணெயானது பரிசுத்த ஆவியை என்ன பண்ணுது, குறிக்கிறது. அதிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் பரிசுத்த ஆவியின் மூலம் பெறப்படும் சத்திய வெளிச்சத்தை என்ன பண்றது, குறிக்கிறது. இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12, 13 இதெல்லாம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உலகத்தில் இருக்கும் லேவியர்கள் இந்த வெளிச்சத்தை காணவோ அறியவோ முடியாது. பாருங்க, நம்ம பிரகாரத்துல இருந்தா அப்படின்னு சொன்னா இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிற இந்த வெளிச்சத்தை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்ப இந்த வெளிச்சம் எதை குறிக்குதுன்னு சொல்லி பார்த்தா பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அதாவது மகா பரிசுத்த ஸ்தலம் போகும் முன்னாடி அதன் வாசலுக்கு முன்னாடி ஒரு சிறிய தூபபீடம் இருப்பதை பார்க்கலாம். இப்ப இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்னென்ன இப்ப இருந்துச்சுன்னு பார்த்தோம். சமூகத்தப்ப மேஜை, குத்து விளக்கு. இப்ப அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த 7 குத்து விளக்குகள் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பனுக்கு பொற்கச்சை கட்டி இந்த மனுஷனுக்கு ஒப்பானவரை கண்டோன்னு சொல்லி யோவானுக்கு வெளிப்படுத்துறாரு. அது மகா பரிசுத்த ஸ்தலம் போகும் முன்னே அதன் வாசலுக்கு முன் ஒரு சிறிய தூபபீடம் என்ன பண்ணிருக்காங்க, வச்சிருக்கிறாங்க. அடுத்தது எங்க போனோம், இந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருக்குது. இப்ப அடுத்தது எங்க போகணும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். இப்ப போகும்போது அதுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்க, தூபபீடம் அல்லது பொற்பீடம், தூபபீடம் அல்லது பொற்பீடம் அப்படின்னு சொல்லி அங்க வச்சிருக்கிறாங்க. இதை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா யாத்திராகமத்தின் புஸ்தகம் 30:1 முதல் 6 வரைக்கும் நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா அதோடைய சதுரம், நீளம், முழம் இது எல்லாமே அதுல என்ன பண்றது போட்டிருக்கு. அது தூபபீடத்தை எப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, பொன் தகட்டால எப்படி மூடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க தெளிவா இங்க என்ன பண்றாங்க சொல்றாங்க. சரி, இந்த பொற்பீடத்தின் வெளியே உள்ள பலிபீடத்தில் இருந்து நெருப்பு துண்டை போட்டு அதில் தூப வர்க்கத்தை இட்டு புகை எழுப்ப வேண்டும். அதாவது அந்த பொற்பீடத்திலிருந்து என்ன பண்ணணுமா, நெருப்பு துண்டை போட்டு தூப வர்க்கத்தை இட்டு புகை என்ன பண்ணணும், எழுப்பணும். புகை சுகந்த வாசனையாக பரிசுத்த ஸ்தலத்தை நிரப்பி பின்பு திரையை கடந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் செல்கிறது. இந்த புகை என்ன பண்ணும், நல்ல ஒரு வாசனையான புகையா என்ன பண்ணும் எழும்பி, ஏன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ட்ரன்ஸ்ல தான் இந்த தூபபீடத்தை என்ன பண்றாங்க வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த புகை எழும்பி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் என்ன பண்ணுமா போகும்.
அப்ப பரிசுத்தவான்களின் பலியானது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையாக சென்று அந்த பலி பிதாவாகிய தேவனால் அங்கீகரிக்கப்படுவதை குறிக்கிறது. இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற இந்த தூவப்பிடத்தில் இருக்கிற அந்த சுகந்த வாசனையானது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழையிற மாதிரி ஒரு பரிசுத்தவான் என்ன பண்ணணும், தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைவதற்கு என்ன பண்ணுது, ஒரு தகுதியை கொடுக்கிறது. புரியுதுங்களா? இந்த தூபப்பீடம் எப்படி சுகந்த வாசனையா போகுது, ஒரு மனுஷன் அப்படி என்ன பண்ணணும், தேவனுக்கு பிரியமா சுகந்த வாசனையா என்ன பண்ணணும், போகணும் அப்படின்னு சொல்லி இங்க என்ன பண்றாங்க சொல்றாங்க. சரி, இவை தேவனுடன் உடன்படிக்கை செய்த பரிசுத்தவான்களின் அனுதின பலியாகும். இத ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தினந்தோறும் என்ன பண்ணணும், தேவனுக்கு சுகந்த வாசனையாக பலி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கை நிறைய தூப வர்க்கமும் நெருப்பு துண்டும் இந்த பரிசுத்தவான்கள் உலகத்தாரால் வரும் துன்பங்களை இடர்களை தங்களில் சகித்து தங்களின் முழு இருதயத்தோடு முன்னேறி செல்வதாகும். அதாவது ஒரு பரிசுத்த அந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தனக்கு ஏற்படுகிற எல்லா நிந்தை கவலை கஷ்டம் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருக்கு உகந்த பலியாக தூபபீடமாக தூப வாசனையாக என்ன பண்ணணும், மாறினாதான் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள், அதாவது கர்த்தருடைய சன்னதிக்குள் என்ன பண்ண முடியும், இவன் பிரவேசிக்க முடியும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொள்வது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பாத்தீங்களா? இத கிறிஸ்து நமக்காக, அதாவது நமக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக, நமக்காக, நம்முடைய முன்னோர்களுக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் அவருக்கு பலி கொடுத்தது ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னாலும், அது எப்படிப்பட்ட பலியா இருக்கு அப்படின்னு சொன்னா சுகந்த வாசனை. ஆனா இயேசு கிறிஸ்து அங்க அறையப்படும் போது பாத்தீங்க அப்படின்னா அவர் வலியால அவஸ்தைப்படுறது, மனத்தால கஷ்டப்படுறது, இதாவே ஏன் என்ன கைவிட்டுதுன்னு சொல்லி சொல்றது, இதெல்லாம் அந்த இடத்துல கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து, அப்ப கிறிஸ்துக்குள்ள நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனையா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா பலியாக நம்ம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் நம்ம என்ன சகிச்சு தாங்கி அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், தேவனுக்கு பிரியமான பலியாக என்ன பண்ண முடியும், ஒப்பு கொடுக்க முடியும். ஒரு பாவமும் அறியாத இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு முகத்துல காரி துப்பப்பட்டு அவர் சிலுவையில் அறையப்பட்டு இவன் யூதனுடைய ராஜான்னு சொல்லி அவருக்கு ஒரு சொல்லி யூதர்கள் அவரை அறைய வைக்கிறதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுறாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையணும்னா பொந்திய பிலாத்து என்ன சொல்றாரு, நான் அவனால ஒரு தப்பு இல்லை, நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த இஸ்ரேலர்கள், அதாவது இந்த யூதர்கள் எல்லாம் ஒன்று கூடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் என்ன பண்றான், நான் யூதனுக்கு ராஜாவா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றான் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றத்தை என்ன பண்றாங்க, சுமத்துறாங்க. நீங்க அறைங்க, அந்த பாவமும் பலி எங்க மேலேயும் எங்க பிள்ளைகள் மேலேயும் சுமரட்டுன்னு அவ்வளவு தைரியமா என்ன பண்றாங்க யூதர்கள் சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து அறையும் போது அது பெரிய பாவமாக கஷ்டமாக நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் பின்னாடி அவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. அது என்ன அங்கீகாரம்னா, தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூறுவது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம சகிக்கிற ஒவ்வொரு பாடும் ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொன்றும் இயேசுக்காக நம்ம சகித்தோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு பின்னாடி என்ன நமக்கு பலியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா தேவனுக்கு நம்ம சுகந்த வாசனையாக என்ன பண்ணுவோம், காணப்படுவோம். அதாவது பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும், போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இப்ப இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒரு திரை என்ன பண்ணுது, கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்படும் 2வது திரை, இதன் வழியே ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க முடியும். இளநூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலும் ஆகியவற்றால் ஒரு திரைச்சீலியை உண்டு பண்ணி அதிலே விசித்திர வேலையில் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். விசித்திர வேலைனா ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டிசைன். இதெல்லாம் யார் கொடுக்க முடியும், கர்த்தரால் மட்டும்தான் இது என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஒரு சாதாரண மனுஷனால இவற்றையெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இந்த திரைச்சீலை எதற்கு அடையாளமாக இருக்கிறது, எருசலேமில் தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலைக்கு அடையாளமாக இருந்தது. அந்த தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலை எப்ப கிழிஞ்சது,
இரண்டாக என்ன பண்றது, அதாவது இயேசு மரணத்தின் போது மேலிருந்து கீழாக என்ன பண்ணுது, கிழிஞ்சதுன்னு சொல்லி மத்திய 27:5-51 நம்ம வாசிக்கலாம். சரி, லூக்கா 23:45 இந்த திரையை பத்தி என்ன பண்றது சொல்லப்பட்டிருக்கு. இந்த திரையை கடந்துதான் வருடத்திற்கு ஒரு முறை பிரதான ஆசாரியர் பாவ நிவாரண பலியாக மிருகங்களின் ரத்தத்தை கிருபாசனத்தின் மேல் தெளித்தார். இதன் அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக இந்த நிறங்கள் 3 திரைச்சீலைகளிலும் இருக்கிறது. இந்த நிறங்கள் 3 திரைச்சீலைகளிலும் என்ன பண்றது இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், அந்த பிரகாரத்திலேயே ஒரு திரைச்சீலை இருக்கும், அதை திறந்துதான் உள்ள போகும். அடுத்ததுதான் பிரகாரத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் சென்டர்ல ஒரு திரைச்சீலை, பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் சென்டர்ல ஒரு திரைச்சீலை இருக்கு. அதான் 3 திரைச்சீலைகள் இருக்கு. இதுல எல்லாமே நீளம் எதுக்கு, விசுவாசத்துக்கு அடையாளமா, ரத்தாம்பரம் ராஜரீகத்திற்கு அடையாளமா இருக்கு. சிவப்பு மற்றும் நீலம் கலந்த பர்பிள் கலர் இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியும் ரத்தத்திற்கு அடையாளமா இருக்கு. திரித்த மெல்லிய பஞ்சு நூல், அதாவது வெள்ளை கலர், பரிசுத்தத்துக்கு அவருடைய நீதிக்கு அடையாளமா என்ன பண்ணுது இருக்கிறது. அதை கேள்விகள் வரையப்பட்டிருக்கு. அது எதுக்கு அப்படின்னா, தேவனுடைய அன்பு மற்றும் வல்லமையை குறிக்கிறது. புரியுதுங்களா? யோவான் 16:4 நம்ம வாசிட்டோம் அப்படின்னு சொன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அதாவது கிறிஸ்துவ வளர்ச்சியில் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் இயேசு முன்னின்று வழி நடத்துகிறார். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம என்ன பண்றோம், வேறொன்று வளர்ந்தா அப்படின்னு சொன்னா, அதுக்கு மேல நம்ம வழி நடத்துறது யாரு, கிறிஸ்துவே என்ன பண்றாரு, வழி நடத்துறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது முதல் திரை, 3 திரைகளை பார்த்தோம் இல்லையா, அதுல முதல் திரை விசுவாசி நிலை, நானே வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வாசல்ல இந்த 3 எதிர்களே நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி அந்த வழி முதல் திரைக்கு அடையாளமா இருக்கிறது. அதாவது ஒருத்தன் உள்ள நுழைஞ்சான் அப்படின்னா கிறிஸ்துக்குள்ள வழியில என்ன பண்ணிருக்காங்க, நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2ஆம் திரை பார்த்தோம் அப்படின்னா பின்பற்றுபவராகும் நிலை, அதாவது சத்தியம். 2வது நிலைக்குள்ள போறவங்க சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களாக என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். 3ஆம் திரை பார்த்தோம் அப்படின்னா, முதலாம் உயிர்த்தெழுதலில் ஜீவன் அடைதல், ஜீவன் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் திரையை கடந்து பரலோகத்திற்கு செல்லும் வழி நடத்தப்படுவதை நாம் காண்கிறோம். இதில் பிரவேசிப்பவர்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவினால் நடத்தப்படுகிற கிறிஸ்தவர்கள் ஆவார்கள். இந்த 3ஆம் திரையை கடந்தவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவினால் நடத்தப்படுகிற கிறிஸ்தவர்கள் ஆவார்கள். அதான் அந்த திரைக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா, நம்ம நடத்துறது யாரா இருப்போம், அவரே நடத்துவார். நீங்களே பாவம் பண்ணணும்னு நினைச்சாலும் உங்களால முடியாது, நீங்களே மீறி போகணும்னு நினைச்சாலும் உங்களால முடியாது, நீங்களே ஜெபம் பண்ணாம இருக்குன்னு நினைச்சாலும் உங்களால முடியாது, நீங்களே பைபிள் படிக்காம இருக்குன்னு நினைச்சாலும் உங்களால முடியாது. அப்ப நம்ம அந்த அளவுக்கு போகணும் அப்படின்னா, இன்னும் ஆண்டவருக்குள்ள நம்ம நிறுத்து பலியாக நம்ம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுத்து அங்க போனா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும், பிரவேசிக்க முடியும். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இன்னும் மாறாமல் இருக்கிறாங்க அப்படின்னா, தேவனுடைய வித்து அவங்களுக்குள்ள என்ன பண்ணல, இருக்கல அப்படின்னு சொல்லி தெளிவாக நம்ம என்ன பண்ணலாம், அறிந்து கொள்ள முடியும். அப்ப நம்ம மாறி இருக்கணும் இல்லையா, எப்ப ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்பயே நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்கு ஒப்பு கொடுத்து மாறி இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர், அதாவது ஞானஸ்தானம் எடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் மேல இறங்குகிறத நம்ம என்ன பண்றோம், பார்த்தோம்னு சொல்லி அடிக்கடி பார்த்திருக்கோம். அதே மாதிரி நாம ஞானஸ்தானம் எடுத்தோம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கூட இருந்து என்ன பண்ணுவாரு, நடத்துவார். அதுதான் வசனம் நம்ம பார்த்தோம் இல்லையா, வேறொரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களை என்ன பண்ணுவாரு, எப்படி நடத்தணும், எப்படி நீங்க போகணும் வரணும்னு சொல்லி அவர் உங்களுக்கு நடத்துவார்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரி, அப்ப இந்த 3 திரைகளும் என்னென்ன குறிக்குது அப்படின்னு சொன்னா, அழைக்கப்பட்ட நிலைமை, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை, உண்மையுள்ள நிலைமை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சரி, யோவான் 6:44, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரா, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால், இதுக்கு இன்னொரு வசனமும் நம்ம அடையாளமா சொல்லலாம். என்ன அடையாளம் சொல்லலாம், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே ஆவீர்கள். அப்ப ஆண்டவர் நம்ம விடுதலை ஆக்கினா மட்டும்தான், அவர் இழுத்து கொண்டா மட்டும்தான் நம்ம அவர் கூட போக முடியும். அவர் இழுத்து கொள்ளாம, அவர் விடுதலை ஆக்காம நம்மளால என்ன பண்ண முடியாது, போக முடியாது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50-51 நம்ம வாசித்தோம் அப்படின்னா, சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அதாவது
இந்த வெளிப்படையான இந்த மாம்ச ரத்தத்தை இங்க சொல்றாங்க. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. அதாவது நம்ம சாதாரணமா நினைச்சிருக்கிற இந்த சரீரம், இதுல உள்ள ரத்தம், இது அழிஞ்சு போறது. ஆனா இது வந்து அழியாமையை என்ன பண்ணாது, சுதந்திரிக்காது. அப்ப இதோ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நமக்கு ஒரு ரகசியத்தை சொல்றாரு. நாம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா, ஒரு மனிதன் இறந்தா எங்க இருக்கிறான், என்ன பண்றான், நித்திரையா இருக்கிறான், தூங்கிக்கிட்டு தான் என்ன பண்றான், இருக்கிறான். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்போதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். கடைசி எக்காலம் துணிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், மறுரூபமாக்கப்படுவோம். சரி, இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இதுக்குள்ள நம்ம பிரவேசிப்போம். ஆசரிப்பு கூடாரத்தின் மிக முக்கியமான இடமாகும் இந்த மகா பரிசுத்த ஸ்தலம். ஆசரிப்பு கூடாரத்தின் மிக முக்கியமான இடம். ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறதுலே அந்த சுத்திரும் போட்டிருக்க காம்பவுண்டு தான் என்ன பண்ணுது, பெருசு. அதுக்குள்ளதான் இது ஒரு பெரிய ரூமா என்ன பண்றாங்க, தடுத்திருக்காங்க. அதுல பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி திரை போட்டு என்ன பண்ணிருக்காங்க, மூடி இருக்கிறாங்க. அப்ப இதுதான் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே மிக முக்கியமான இடம், இந்த மகா பரிசுத்த ஸ்தலம். இதனுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 15 அடி நீளம், 15 அடி அகலம், 15 அடி உயரம். நீளம் அகலம் எல்லாமே என்ன பண்ணுது, ஒரே அளவா என்ன பண்ணுது இருக்குது. பரிசுத்த ஸ்தலத்துக்கு எவ்வளவு இருந்துச்சு, 30 அடி நீளம், 15 அடி அகலமா இருந்துச்சு. இதுல வந்து எல்லாமே 15 அடியா இருக்கு. 3 பக்கமும் நீளம் அகலம் உயரம் எல்லாமே என்ன பண்ணுது, 15 அடியாவே என்ன பண்ணுது இருக்கு. இதுக்குள்ள என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன வச்சிருக்காங்க பார்த்தோம்னா, உடன்படிக்கை பெட்டி இது என்ன பண்ணிருக்காங்க, வச்சிருக்கிறாங்க. சரி, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரைக்கும் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்யப்பட்ட தூப கலசமும் முழுவதும் பொருத்தகிடு இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. 5வது வசனம், அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து இப்ப யாத்திராகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரைக்கும் வாசிங்கன்னா, உடன்படிக்கை பெட்டி குறிச்சு அதுல என்ன பண்றது தெளிவா போட்டிருக்கு. அதோடைய நீளம் என்ன, அகலம் என்ன, அது எப்படி செஞ்சிருக்காங்க, அது என்ன நல்லா செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணிருக்காங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. 37 1 முதல் 9 வரைக்கும் நீங்க வீட்டுக்கு போய் வாசி பாருங்க. சரி, பாருங்க. பெசலையில் சீத்தின் மரத்தினால் பெட்டியை உண்டு பண்ணினான். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமும் அதன் உள்ளும் புறமும் பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதன் பொன் திறனையை உண்டாக்கி. இதை பாருங்க, பெசலையேல் அப்படின்னு ஒரு மனிதன் இருக்காங்க இல்லையா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. இந்த பெசலையேல் என்ற யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் தான் என்ன பண்ணணும், இந்த ஆசரிப்பு கூடாரத்து இந்த விசித்திர வேலைகள் இதுல எல்லாத்தையும் அவன் தான் என்ன பண்ணணும், செய்யணும்னு சொல்லி தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டுதான் அவன் என்ன பண்றான், அத்தனை டிசைன்களையும் செய்யறான். பாருங்க, தேவனால் அபிஷேகம் பண்ணப்படாத ஒரு மனுஷனால அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்ப நம்ம தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப அங்க ஒரு மனுஷனை கூட என்ன பண்றாரு, சாதாரணமா செய்ய வைக்கல, அவனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டுதான் அந்த இடத்த என்ன பண்றாரு, எல்லா டிசைன்களையும் விசித்திர வேலைகளையும் செய்ய வைக்கிறார். அபிஷேகம் பண்ணிட்டா தேவனுடைய சித்தம் அவனுக்குள்ள என்ன பண்ணும், தெளிவா போயிட்டே இருக்கான். அவன் கரெக்டா என்ன பண்ணுவான், செஞ்சிருவான். சரி, இந்த பெட்டியை செய்தது பெசலையேல். இந்த மூடி இருக்கு இல்லையா, அதுக்கு மேல தங்கத்தினால் பலகை சேர்ந்தவாறு 2 கேருபீன்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தங்க பலகை மேல மூடிக்கு மேல 2 கேருபீன்கள் என்ன பண்ணிருக்காங்க, வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க. 2 சிறகுகளை விரித்தவாறு மேல் நோக்கி பறக்க தயாரான நிலையில் இருப்பது போல அந்த என்ன பண்றாங்க, இந்த கேருபீன்களை வடிவமைச்சு வைக்கிறாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டியில் 3 பொருட்கள் இருக்கிறது. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எபிரேயர் 9:4 இருக்கும். பூமியில இவர் இருப்பாரானால் ஆசாரியரா இருக்க மாட்டார், ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார். அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும்
பொற்சங்கடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. உடன்படிக்கை கற்பலகைகள் இருந்தன. அந்த உடன்படிக்கை பெட்டிகளை இந்த மூன்று என்ன பண்றது இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரம் யாத்திராகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 32 34 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, அப்போது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின வனாந்திரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அந்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படி அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும். இந்த மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரத்தை என்ன பண்றாரு ஆண்டவர் அடையாளமாக என்ன பண்றாரு வைக்க சொல்றாரு. ஏன்னா பின்னாடி வர உன் சந்ததி என்ன பண்ணும் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க சொல்றாங்க. அடுத்தது ஆரோனின் தளிர்த்த கோல். ஏனாகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. மோசே அங்க சாட்சியின் கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது லேவி குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் என்ன பண்றது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதையும் என்ன பண்றாங்க எடுத்து பத்திரமா வைக்க சொல்லிட்டாங்க. இப்ப 10 கற்பனை பலகைகள். உபாகமம் 31:26 நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள். அங்கே அது உனக்கு விரோதமாக சாட்சியாய் இருக்கும். ஆண்டவர் ஒன்னொன்னு சொல்லும் போது எல்லாத்தையும் என்ன பண்றாரு நல்ல ஞானமா தெளிவா என்ன பண்றாரு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த கிருபாசனத்துல 2 கேள்விகள் மத்தியிலும் செகினா அப்படிங்கிற மகிமை என்ன பண்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஆண்டவரால் என்ன பண்றது கொடுக்கப்படும். அந்த இடம் அப்படியே அந்த 2 கேள்விகளுக்கு மத்தியில ஒரு வெளிச்சம் ஜெகினா அப்படிங்கிற ஒரு மகிமை என்ன பண்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நமக்கு தெரிஞ்ச மாதிரி மகா பரிசுத்த ஸ்தலம் பரலோகத்துக்கு அடையாளமா இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி இயேசு கிறிஸ்தன் கடைசியாக அடைந்த ஆசீர்வாதத்தையும் அது என்ன பண்ணுது காட்டுகிறது. அப்படியே இயேசு கிறிஸ்துவின் சபையாரும் இந்த ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவோடு பிதாவின் மகிமையிலே இருப்பார்கள். பிதாவின் மகிமையிலே என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. உடன்படிக்கை பற்றி முற்காலத்துல என்ன பண்ணல அதிகமா தெளிவுபடுத்தவில்லை. அதெல்லாம் எடுத்து வைக்க சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு உடன்படிக்கை பற்றி குறித்து நிறைய சம்பவங்கள்லாம் இருந்திருக்கு. யாரு ஊசாங்கிற மனுஷன் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு அடிச்சு போட்டாரு. ஏன் பெட்டியை போய் தொட்டதுக்காக என்ன பண்ணிட்டாரு கீழே வீழ்த்தி பிடிக்க போனோம். ஏன் அடிச்சாரு? ஆசாரியருக்கு மட்டும் தொடரும். அப்படி ஆண்டவர் அவ்வளோ பயங்கரமான பரிசுத்தமா என்ன பண்றாரு நடத்திருக்கிறார். அதே மாதிரி அந்த சுவர்கள் அந்த ஆசிரியப்பு கூடத்தினுடைய சுவர்கள்ல போய் யாராவது பாவமான ஒரு மனுஷன் போய் தொட்டான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அங்கே செத்துருவான். அது எல்லாமே பயங்கரமா வச்சிருந்தாரு. சரி, இது பார்த்தீங்கன்னா இயேசு மற்றும் அவருக்குள் இருக்கிற சபையை அங்கங்களாக குறிக்கும். அதாவது இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா யோவானுக்கு வெளிப்படுத்தின விஷயத்துல சொன்ன மாதிரி அங்கே 144,000 பேரை நிற்க கண்டேன்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? அந்த 144,000 பேர்ல ஒரு ஆளா நம்ம என்ன பண்ண முடியும் போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஆரோனின் துளிர்த்த கோல் அதாவது ராஜரீகமான ஆசாரிய ஊழியத்திற்கு தேவன் கிறிஸ்துவை தெரிந்து கொண்டதை குறிக்கிறது. இந்த ஆரோனுடைய துளிர்த்த கோல் எதை குறிக்கிறது அப்படின்னா ராஜரீகமான ஆசாரிய ஊழியத்திற்கு தேவன் கிறிஸ்துவை அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாரு தெரிந்து கொண்டதை குறிக்கிறது. அப்ப ராஜரீகமான ஆசாரிய ஊழியத்திற்கு தேவன் கிறிஸ்துவை தெரிந்து கொண்டதை குறிக்கிறது. அதாவது முதலாவது இயேசு எபிரேயர் 5:6 பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். இப்ப இயேசுக்கு ராஜரீக ஊழியத்தை கொடுத்திருக்காரு. அடுத்தது சபை 1 பேதுரு 2:9 பார்த்தோம் அப்படின்னா நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருப்பீர்கள். இப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு ராஜரீகமான ஆசாரியன் அப்படின்னு சொன்னா நாம அவருக்கு ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் நாம என்ன பண்றோமோ இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எதை குறிக்குது? சபை. சரி, நியாயப்பிரமாண பலகை எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தேவனால் நியமிக்கப்பட்ட நீதிபதியாக கிறிஸ்து இருப்பதையே என்ன பண்ணுது குறிக்குது. இதுல முதல்ல இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்லுது அப்படின்னா
அப்போஸ்தலர் 17:31 அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாக நியாயம் தீர்த்தார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாரும் விளங்க பண்ணினார் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்ம நல்லா தெளிவாக உங்களுக்கு இப்ப சொல்றோம் பாருங்க. அதாவது இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற அந்த 3 பொருட்களும் ஒரு பொருளும் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சொல்லுது, சபைக்கு என்ன சொல்லுது, இதைத்தான் நம்ம என்ன பண்றோம் இப்ப பாக்குறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னா ஆரோனுடைய துணித்த கோல் இருக்கு இல்லையா, அது இயேசு கிறிஸ்துக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, முதலாவது எதிரி 5:6 பாத்தீங்கன்னா, அப்படியே வேறொரு இடத்துல நீர் மெல்கிசேதேக்கு முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியரா இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுது. சபைக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இது ரெண்டும் எதை குறிக்குது அப்படின்னா ஆரோனின் துணித்த கோலுக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அடுத்தது நியாயப்பிரமாண பலகை இருக்கு இல்லையா, அதை இயேசு கிறிஸ்துக்கு என்ன சொல்லுது, சபைக்கு என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இயேசுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா அப்போஸ்தலர் 17:31 அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியா நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். அப்ப நியாயப்பிரமாண பலகை என்ன பண்ணுது, மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனாலே அது நிச்சயத்தை என்ன பண்றாங்க, எல்லாத்துக்கும் விளங்க பண்றாங்க. சரி, இந்த சபைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் 6:2 பார்த்தோம் அப்படின்னா, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறிவீர்களா. ஓகேவா? சபை என்பது யாரு? சபை என்பது யாரு? நாம தான். நாம தேவனுடைய பிள்ளைகளா இருந்து தேவனுக்கு உண்மையா மரிச்சோம் அப்படின்னா நமக்கு அங்க கொடுக்க போகிற ஒரு பரம சிலாக்கி என்ன அப்படின்னா நியாயம் தீர்க்கிறவர்களா நமக்கு என்ன பண்றாங்க, கொடுத்திருக்கிறாங்க. சரி, அடுத்தது மன்னாவின் பொற்பாத்திரம். மன்னாவின் இது இஸ்ரேலர்களுக்கு உணவாக உண்டு மறுநாளிலே கெட்டு போன மன்னாவை போல இல்லாமல் கெட்டு போகாததாக இருப்பதற்காக அழிவில்லாத விசேஷத்தன்மையுள்ள மன்னாவானது அழியாத ஜீவனாகிய தெய்வ நிலைமையை குறிக்கிறது. அதாவது இந்த மன்னாவின் பொற்பாத்திரங்கிறது இஸ்ரேல் ஜனங்க காலத்துல சாப்பிட்டுட்டு மறுநாள் கெட்டு போன பாத்திரமா இல்லாம இது என்றென்றைக்கும் ஜீவனுடையதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அழியாத நித்திய ஜீவனாகிய தெய்வீக நிலையை இந்த மன்னாவின் பொற்பாத்திரம் என்ன பண்ணுது, குறிக்குது. சரி, அது இயேசுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உங்களோடு இருக்கிறேன், ஆமென், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறது. இப்ப சபைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 பேதுரு 1:4 பார்த்தோம் அப்படின்னா, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நம்ம என்ன பண்றோம், தப்பிக்கிறோம். திவ்ய சுபாவத்துக்கும் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சபைக்கு நமக்கு என்ன பண்றது, மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு என்ன பட்டிருக்கு அப்படின்னா, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்றது, சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்ப இந்த கேருபீன்கள் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா தேவனுடைய 2 குணலட்சணங்களாகிய அன்பு மற்றும் வல்லமையை குறிக்கிறது. அந்த பெட்டியின் மேல 2 கேருபீன்கள் வச்சிருக்காங்க இல்லையா, அதை எதை குறிக்குது அப்படின்னா தேவனுடைய அன்பு மற்றும் வல்லமையை என்ன பண்ணுது, குறிக்கிறது. சரி, கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த 2 கேருபீன்களுக்கு மத்தியில நான் ஒரு இது சொன்னேன் இல்லையா, ஜெகினா மகிமை, இது தெய்வீக பிரசன்னத்தின் அடையாளமாக என்ன பண்ணுதா இருக்கிறது. அப்ப தேவனுடைய தேவனை இஸ்ரேலர் சோத்தரிப்பது போல ஏசாயா 37:16 சேனைகளின் கர்த்தாவே கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரேலின் தேவனே அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. அந்த வசனம் 2 கேருபீன்களுக்கு மத்தியில காணப்பட்ட வெளிச்சத்தை குறிப்பதாக என்ன பண்ணுது, சொல்லப்படுகிறது. அப்ப அந்த ஜெகினா மகிமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
ஒரு உடன்படிக்கை பெற்று முழுவதுமாக பார்க்கும்போது ஒரு தெய்வீக குடும்பத்திற்கு அடையாளமாக என்ன பண்ணுது, காணப்படுது. ஒருமைப்பாட்டை குறிப்பதாகும். இது இயேசு தம் வார்த்தைகளால் சொல்றாரு. யோவான் 17:21 அவர்கள் எல்லாம் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உன்னிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாம் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இப்ப புரியுதுங்களா? இந்த உடன்படிக்கை பெற்று மூன்று பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. மேல என்ன இருக்கு, 2 கேருபீன்கள் பறக்கிற மாதிரி என்ன பண்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கேருபீன்களுக்கு நடுவுல என்ன பண்றது, மகிமை என்ன பண்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெகினோ மகிமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஒருமைப்பாட்டை என்ன பண்ணுதான் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. அவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கவும், யாரு ரட்சிக்கப்பட்ட நாம, அவர்கள் எல்லாம் அவருடைய பரிசுத்தவான்கள், அவர்கள் எல்லாம் ஒன்றா இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாம் நம்மில் ஒன்றாக இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டி வந்து ஒரு குடும்பம். அல்லேலூயா. அதுல நாம எல்லாம் என்னவா இருக்கணுமா, ஒன்றா இருக்கணும். அதாவது சபை பூர்த்தி அடைந்த பின் 144,000 பேர் ஃபில் ஆன பிறகு மனிதர்களிடத்தில் தேவன் வாசமாய் இருப்பார். முழு மனுகுலமும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். இந்த 144,000 பேர் ஃபில் ஆயிடுச்சுன்னா ஆண்டவர் நமக்குள்ள என்ன பண்ணுவாரு, வாசம் பண்ணுவார். ஆமென். இது வரைக்கும் பார்த்துட்டு புரிஞ்சுதுங்களா? என்ன புரிஞ்சுது? ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னா என்ன? அதுல 4 பக்கமெல்லாம் யார் தங்கியிருந்தாங்க? அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு காம்பவுண்ட் எப்படிலாம் அமைச்சிருந்தாங்க? பிரகாரத்துக்குள்ள, பிரகாரம் தான் முதல் திரைச்சீலையை திறந்துட்டோம்னா பிரகாரக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா அங்க என்ன இருக்கு, பொற்பிடம் இருக்கு, பலிபீடம் அங்க இருக்கு. பலிபீடத்துக்கு அடுத்தது நம்ம போகும்போது தண்ணீர் தொட்டி இருக்கு. இந்த பிரகாரத்துக்குள்ள நுழைவதற்கு யாருக்கு மட்டும்தான் அலோடு இருக்கு, லேவியர்களுக்கு மட்டும்தான் அலோடு இருக்கு. அடுத்தது இந்த தண்ணீர் தொட்டினால ஆசாரிகள் தங்கள் கைகால்களை சுத்தமா கழுவிட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன பண்ணணும், போகணும். அங்க போகும்போது அங்க என்ன இருக்குது, சமூகத்து அப்ப மேஜை இருக்கு. அதுல 6 அப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 66 ஆகமங்களை என்ன பண்ணுது குறிக்கிறதுன்னு சொல்லிருக்கு. அது 7 நாட்களுக்கு ஒரு முறை என்ன பண்ணணும், மாற்றப்படணும் அப்படின்னு சொன்னா 7 நாட்களுக்கு ஒரு முறை. அதுதான் நம்ம சபை நடத்துறோம். சபையில நம்ம என்ன பண்றோம், புது புது சத்தியத்தை என்ன பண்றோம், கேட்கிறோம். அப்புறம் இந்தாண்ட என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, குத்து விளக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த குத்து விளக்கு என்னன்னா அது என்னது, வாக்குவதுமே பழம், பூ, இலை அப்படின்னு சொல்லி அதனுடைய டிசைன்ல என்ன பண்றது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த குத்து விளக்கு என்ன பண்ணும், சூரிய ஒளி உள்ளே வராத அளவுக்கு என்ன பண்றாங்க, அது திரையினால எல்லாம் மூடப்பட்டிருக்கு. அந்த குத்து விளக்கோட வெளிச்சம் மட்டும்தான் உள்ள என்ன பண்ணணும், தெரியணும். அது முடிஞ்சு அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு பலிபீடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பலிபீடத்துல தூப வர்க்கத்தை என்ன பண்ணணும், போடணும். அது சுகந்த வாசனையா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன பண்ணணும், போகணும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது அது யாரா இருக்கிறோம் அப்படின்னா நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமா, சுகந்த வாசனையாக என்ன பண்ணணுமா இருக்கணும். சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் ஒப்பு கொடுக்கப்பட்டார்னு சொல்லி இருக்கு. அதனால நம்ம இந்த உலகத்தில் உள்ள பாவங்கள், கசப்பு எல்லாத்தையும் வெறுத்து தேவனுக்கு சுகந்த வாசனையாக, சுகந்த பலியாக நம்ம என்ன பண்ணணுமா ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கு. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா மண்ணா பாத்திரம், ஆரோனின் துளிர்த்த கோல் அதுல என்ன பண்றது இருக்கு இல்லையா. இப்ப இதெல்லாம் என்ன பண்ணுது, ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துக்கு என்ன சொல்லுது, சபைக்கு என்ன சொல்லுதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணா பார்த்தோம். அதே போல இப்ப மேல மூடி இருக்கு இல்லையா, மூடிக்கு மேல 2 கேருபீன்கள் இருக்கு. அந்த கேருபீன்கள் ரக்கையை விரிச்சு கொண்டு பறக்கிற மாதிரி என்ன பண்ணுது இருக்கு. அந்த கேருபீன்கள் அந்த குணலட்சணம் எதை குறிக்குதுன்னு சொல்லி பார்த்தா அந்த கேருபீன்கள் அவருடைய வல்லமையும் அன்பையும் என்ன பண்ணுது குறிக்குது இல்லையா, அந்த 2 கேருபீன்களும். அடுத்தது அதுக்கு நடுவுல ஒரு மகிமை கொடுக்கப்பட்டது, செக்கினா அப்படிங்கிற மகிமை. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தேவன் அதுல வாசம் பண்ணுகிறதான ஒரு இடத்துக்கு அது என்ன பண்ணுது, அதுல வாசம் பண்ணுகிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, முழுசா அந்த உடன்படிக்கை எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அழைக்கப்பட்ட நிலைமை, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை, உண்மையுள்ள நிலைமைக்குள்ள போன ஒரு மனிதர்கள், அதாவது 144,000 பேர்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் எல்லாம் பூர்த்தி அடைந்த பின்பு ஒரு முழு குடும்பமாக நாம தேவன்
இயேசு கிறிஸ்து பிதாவிலும் பிதா இயேசு கிறிஸ்துவிலும் இவங்க 2 பேரோட நாமளும் என்ன பண்ணணும், சேர்ந்து ஒன்றாய் இருப்பது போல என்ன பண்ணுது, அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த ஆசரிப்பு கூடாரம் பழைய ஏற்பாடா இருந்தாலும் புதிய ஏற்பாட்டுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கிறது. அப்ப பழைய ஏற்பாட்டுல வெறும் ஆசரிப்பு கூடாரமா பார்த்திருந்த நமக்கு புதிய ஏற்பாட்டோட அது என்ன தொடர்புடையதா இருக்குது அப்படின்னு சொல்லிதான் நம்ம என்ன பண்ணோம் இது வரைக்கும் பார்த்தோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.